ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. 91ஆம் சங்கீதம் 16வது வசனம். 91ஆம் சங்கீதம் 16வது வசனம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த வசனத்தின் மூலமாக திருப்தி ஆக்குவேன், திருப்தியான வாழ்வை காண்பாய். நீடித்த வாழ்வு, திருப்தியான வாழ்வு, ரட்சிப்பின் வாழ்வு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆகவே இது மூன்றும் ஒன்றாக இருக்கிறது. எப்போவுமே 3 காரியங்கள் ஒன்றாக செயல்படும். 3 காரியங்கள் ஒன்றாக செயல்படும். நீங்கள் பார்க்கும் பொழுது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், ஆவி, ஆத்துமா, சரீரம். அதே போல டைம், மேட்டர், ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானத்தில் நம்ம எடுத்துக்கொள்வோம். இதெல்லாமே இப்படி இருந்தால் தான் அது சரியாக இருக்க முடியும். அதே போல தான் இங்கேயும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது 3 விஷயத்தை பார்க்குறோம். என்னவென்றால் நீடித்த வாழ்வு, திருப்தியான வாழ்வு, ரட்சிப்பின் வாழ்வு. இந்த 3ம் நம்ம வாழ்க்கையில் சேர்ந்து கிடைக்கணும். சேர்ந்து கிடைக்கணும். ஒரு நீடித்த வாழ்வு நமக்கு வேணும், ஒரு திருப்தியான வாழ்வு நமக்கு வேணும். அதே போல அது ரட்சிப்பின் வாழ்வாகவும் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. விதமாக நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. திருப்தியான வாழ்வு என்று சொல்லும்போது அது மன நிறைவை உடைய ஒரு வாழ்க்கை, மனதுக்கு ஒரு நிறைவு உண்டாயிருக்கும். இப்போ திருப்தியான வாழ்வு என்று சொல்லும் பொழுது மனதுக்கு ஒரு நிறைவு இருக்கும். இன்னும் அந்த விதமாக நம்ம மனதில் ஒரு நிறைவு என்று சொல்லும்போது, இப்போ நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் நம்ம எல்லாம் செய்து முடித்து விட்டோம் என்றால் திருப்திகரமாக செய்து முடிக்கிற சமயத்தில் ஒரு நிறைவு. அதே போல் நம்ம பிள்ளைகள் எல்லாருக்கும் திருமணமெல்லாம் பண்ணி வச்சு அவங்க நல்ல ஒரு கல்யாணமெல்லாம் நடத்தி வச்சுட்டோம், அவங்கெல்லாம் செட்டில் பண்ணிட்டோம், எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு வீடெல்லாம் கட்டி கொடுத்துட்டோம். இப்போ வயசாச்சுது, இவை எல்லா பொறுப்புகளும் சரியாக நிறைவேற்றி விட்டோம் என்றால் ஒரு நல்ல மனசுக்கு ஒரு நிறைவு. கரங்களை வைத்து கர்த்தருக்கு மகிமை கொடுத்தோமா? இதே போல் எல்லா காரியங்களையும் நமக்கு ஒரு மன நிறைவை நம்ம அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தர் தான் அதுக்கு உதவி செய்யணும். நம்ம திருப்தியான வாழ்வை அடைவதற்கு ஆண்டவர் தாம் உதவி செய்ய வேண்டும். ஆகவே நாம் அந்த நிறைவான காரியங்களை பெற்றுக்கொள்வது என்பது நம்முடைய கையில் மட்டுமல்ல, நம்முடைய பங்கு மட்டுமல்ல, அது தேவன் தான் அதனுடைய முக்கியமான நபராக இருக்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. அதாவது நம்முடைய வயிற்றுல நல்ல வயிற்றுக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சதுன்னா நல்ல திருப்தி, வயிற்றுக்கு ஒரு வயிற்றுக்கு ஒரு நிறைவு. வயிறு நிறைஞ்சதுன்னா அதுக்கு பேர் வயிறு நிறைவு. வயிறு நிறைஞ்சா அதில் ஒரு திருப்தி இருக்கிறது. மனசு நிறைஞ்சா அது இன்னொரு திருப்தி. மனசு நிறையணும்னா, மனசை நிறைய வைக்கிறதுக்கு என்னவென்றால் இயேசு நம்ம இருதயத்துக்குள்ளே வர வேண்டும். ஆமென். இயேசு தான் நமக்கு மன நிறைவை தருகிறவர். இயேசு இல்லாமல் மன நிறைவு இல்லவே இல்லை. உலகத்தில் நம்ம என்ன காரியத்தை செஞ்சாலும் என்ன சாப்பிட்டாலும் வயிறு நிறைஞ்சிருந்ததுனால மனசு நிறையவே நிறையாது. இந்த உலகத்தில் அநேகருக்கு வயிறு நிறைகிறது, ஆனால் மனசு நிறையவே இல்லை. வயிற்றில் அதாவது பசி இல்லாத மக்களாக இருக்கிறாங்க, ஆனால் மனதுக்குள்ளால அவர்களுக்கு ஏதோ ஒரு பசி இருந்து கொண்டே தான் இருக்கிறது, ஒரு தாகம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது, ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. எனக்கு ஏதோ ஒன்று குறைவுபட்டவனாக இருக்கிறேனே என்று சொல்லி ஒரு நிறைவற்ற நிலைமையில் இருக்கிற மக்களைத்தான் நாம் என்ன செய்கிறோம், நிறைய பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் சுவிசேஷத்தை சொல்லி ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவை கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். நம்ம எல்லா காரியங்களையும் நல்லா செய்து நிறைவேற்றும் பொழுது கிடைக்கிற நிறைவு என்று பலவிதமான நிறைவுகள் எல்லாம் இந்த உலகத்தில் சொல்லலாம். ஆனாலும் அந்த எல்லா நிறைவுகள் எல்லாவற்றை விட அவனுக்கு இன்னும் அதில் ஒரு பூரணமான நிறைவு கிடைக்க வேண்டும் என்றால்
இயேசு அவன் உள்ளத்தை நிறைக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி நமக்கு எல்லாருக்கும் நம்முடைய மனநிறைவை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தருவாராக. இயேசு நம்முடைய உள்ளத்தை நிறைப்பாராக. எப்போவுமே நம்ம உள்ளத்துல இயேசு நிரம்பி இருக்கணும். இயேசுவை பற்றிய சிந்தனை, இயேசுவை பற்றிய எண்ணம், இயேசுவை குறித்த வாஞ்சை, அதைத்தான் நீங்கள் 91ஆம் சங்கீதத்தில் படிக்கும்பொழுது அவனிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடினால் என்று சொல்லி அந்த 14வது வசனத்தில் படிக்கிறோம். அவனிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்து அடைக்கலத்தில் வைப்பேன். அடுத்த வசனம், அவன் கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அப்புறம் அடுத்த வசனம் சொல்லப்பட்ட நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இந்த 3 வசனத்தில் கூட பாருங்க, 3 விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க கவனிப்பீங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாஞ்சியா இருக்கிறபடியால், அடுத்தது என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால், அதுக்கு பிறகு என்னை நோக்கி கூப்பிடுகிறபடியால். 3 காரியங்கள். ஒன்று என்ன? என் மேல் வாஞ்சியா இருக்கிறபடியால். அவை கர்த்தர் நம்மை நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி ரட்சிப்பை நம்ம காண்பிக்க வேண்டும் என்றால் நம்ம அவங்களுக்கு வாஞ்ச வேணும். வாஞ்சை இல்லை என்று சொன்னால் அவர்கள் எதையுமே அடைந்து கொள்ள முடியாது. பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தங்களுடைய உலக பிரகாரமான நன்மைகளை நிறைவாய் பெற்று திருப்தி அடைய வேண்டும் என்றாலும் அதற்கு வாஞ்சை தேவை. வாஞ்சை இல்லைன்னா அவர்கள் உலக பிரகாரமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் திருப்தியாய் அவர்கள் பெற்று அனுபவிக்கவே முடியாது. அதனால வாஞ்சை வேணும். டிசையர், ஆங்கிலத்தில் லவ் என்று சொல்லப்படுறார். அதாவது வாஞ்சை என்பது ஆங்கில லவ் அப்படின்னா ஆண்டவரோடு கூட உள்ளதான அந்த உறவு, ஆண்டவரோடு உள்ள உறவு, ஆண்டவர் மேல உள்ள வாஞ்சை, ஆண்டவர் மேல தாகம், ஜெபிக்கணுங்கிறதான வாஞ்சை, வேதத்தை படிக்கணுங்கிறதான வாஞ்சை, சபைக்கு வர வேண்டும்ங்கிறதான வாஞ்சை, ஊழியம் செய்யணுங்கிறதான வாஞ்சை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும்ங்கிறதான வாஞ்சை, இன்னும் நன்மை செய்ய வேண்டும்ங்கிற வாஞ்சை, நல்ல காரியங்களை பற்றியதான வாஞ்சை பெருகுகிறதான சமயத்தில் கர்த்தர் என்ன செய்வார் என்றால் நீடித்த நாட்களால் அவர் நம்மை திருப்தியாக்கி அவர் ரட்சிப்பை நமக்கு காண்பிப்பார். சத்தமா கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்போ சிலருக்கு என்னன்னா இந்த இடத்துக்கு எல்லாம் இந்த வாஞ்சைகள் ஒண்ணுமே கிடையாது. விசுவாசிகள் என்று சொன்னாலும் இயேசு அவங்க உள்ளத்தில் நிறைவாய் இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் என்றால் அவரோடு உள்ள உறவு சரியா இருக்கணும். அவரிடத்தில் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால், என்னை நேசிக்கிறபடினால, என்மேல் தாகமா இருக்கிறபடினால, வாஞ்சை அன்பு அதிகமா இருந்தா அவர் வாஞ்சையா இருப்பார்கள். எப்போ பார்க்கணும், எப்போ உட்கார்ந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு தாகமும் ஒரு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது போல ஆண்டவரோடு உள்ளதான அந்த உறவு, அவர் மேல் இருக்கிற வாஞ்சை அது அதிகமாக இருக்க வேண்டியது அவசியம். நான் சொன்னது போல சிலருக்கு அந்த வாஞ்சைகள் ஒன்றுமே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையில ஏதோ வருகிறோம், சரி ஞாயிற்றுக்கிழமை வரணுமே அப்படின்னு சொல்லி வருகிற ஆட்களும் உண்டு. சிலர் இப்போ எப்படி வருகிறார்கள், ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சுக்கு போகலை அப்படின்னா மெம்பர்ஷிப்பு கிடைக்காது, மெம்பர்ஷிப்பு கிடைக்கலன்னா அப்புறம் கல்யாணத்துக்கு என்ஓசி கிடைக்காது, என்ஓசி கிடைக்கிறது மட்டும் இல்லை, அப்புறம் செத்து போனால் கல்லறை தோட்டமும் இப்போ நமக்கு கிடைக்காது. இதுக்கு முன்னால் கல்லறை தோட்டத்தை பற்றி கவலைப்படாமல் இருந்தாங்க, எங்கே நம்ம சர்ச்சில் இல்லைன்னா கிடையாதே, அப்புறம் எங்கேயோ படக்கம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆகவே இப்போ கல்லறை தோட்டம் அப்படிங்கிறது வந்த பிறகு நம்ம செத்து போனால் கல்லறை தோட்டம் நமக்கு வேணுமையா, வந்து அடக்கம் பண்ணணும், இல்லைன்னா யார் அந்த நேரத்தில் வரமாட்டாங்களே, யார் அப்புறம் தேடுறது, இப்படி காரணங்களுக்காக ஞாயிற்றுக்கிழமை ஏதோ வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு போகிற ஒரு கூட்டத்தை தான் நம்ம நிறைய பார்க்குறோம். பல இடங்களிலே நீங்கள் பார்க்க ஒரு சமயத்தில் அமிதமாக தான் வர்றதான ஆட்களை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்க முடிகிறது. அப்படி இல்லை, அப்படி ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு நம்ம அதுக்கு பிறகு ஜபத்தில் ஒரு வாஞ்சை இல்லை. 40 நாட்கள் நம்ம ஜபம் நடந்தது, வந்தவர்கள் அதிகமாக தொடர்ந்து வருகிறவர்களாக இருக்கிறார்கள், மற்றும் ஏதோ கொஞ்சம் பேர் வந்தாங்க. அவ்விதமாக வாஞ்சை என்பது உபவாச ஜபத்துக்கு வரணும் அப்படிங்கிற வாஞ்சை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, ஜபத்துக்கும் வர வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கணும். இங்கே வந்துட்டோம், வீட்டில் போனாலும் வீட்டில் இருந்து
வேத புத்தகத்தை நம்ம வாசிக்கணும் என்கிற ஒரு வாஞ்ச தாகத்தை கத்த தர வேண்டும். ஆமென், அல்லேலூயா. பைபிளை வாசிக்கணும் அப்படிங்கிறது. இப்போ பைபிள் வாசிக்க முடியாதபடிக்கு தடையாக இருக்கிறது என்ன? நமக்கு மொபைல் ஃபோன். அந்த மொபைல் ஃபோன் என்ன செய்கிறது? நம்ம அதன் மேலே ஒரு கவர்ச்சி இருக்குது. பைபிளில் கவர்ச்சி அதிகமாக இருக்கா? மொபைல் ஃபோனில் அதிகமாக கவர்ச்சி இருக்கா? நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை அப்படி தானா? மொபைல் தான் ரொம்ப கவர்ச்சியாக இழுக்கிறது. இப்போ எப்போவுமே நம்ம கையில் பைபிள் வச்சுருக்குறோமா இல்லை மொபைல் வச்சுருக்குறோமா? எங்கே போனாலும் நமக்கு இப்போது நமக்கு தூக்கி சுமக்கிறது ஒன்று என்னது? மொபைல் தானே. மொபைல் கொஞ்ச நேரம் நம்மக்கிட்ட இல்லைன்னா நமக்கு மனசுக்கு நிறைவே இல்லை, இல்லையா? நம்ம என்னென்னா ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை, எதையோ இழந்து போனது மாதிரி, ஏதோ ஒன்று இல்லாதது மாதிரி. அது எப்போவுமே நமக்கு என்ன செய்யும்? மொபைல் நமக்கு தேவைப்படுகிறது. ஆனால் வேத புத்தகம் பைபிள்லையும், அதாவது மொபைல்லையும் பைபிள் வேத புத்தகம் இருக்கிறது. பைபிள் ஆப் இருக்குது. ஆகவே அந்த மொபைலை பயன்படுத்தினாலும் மொபைலில் மூலமாக வேதத்தை வாசிப்பதற்கும் நம்ம வாஞ்சியாக இருக்க வேண்டும். ஆமென். கண்டதையும் அங்கே போகிறதுக்கு பதிலாக அதில் பைபிளை எடுத்து வாசிக்கணும். அப்படிப்பட்ட வாஞ்சை கத்த தரணும்னு சொல்லி கைகளை வைத்து ஆண்டவரே, நாங்கள் மொபைல் எடுத்து யூஸ் பண்ணாலும் அதில் இருக்கிறதான நல்ல செய்திகளை நாங்கள் கேட்கணும் யூடியூப் மூலமாக. அதே போல் வசனத்தை நாங்கள் வாசிக்கணும். எங்களுக்கு அந்த வாஞ்சை எங்களுக்கு தருவீராக, அதை பெருகும்படி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம். கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே இந்த விதமான எல்லா வாஞ்சைகளும் நம்ம வாழ்க்கையிலே பெருக வேண்டும். ஆண்டவர் மேலே அன்பு உறவு நமக்கு அதிகமாக வேண்டியது அவசியம். முதலாவது விஷயம் என்னன்னா, நம்ம இங்கே பார்த்தா அவனை வாஞ்சியாக இருக்கிறபடினால். ரெண்டாவது இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். நாமத்தை அறிந்திருக்கிறபடினால உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பானாம். அப்போ நமக்கு திருப்தி அப்படிங்கிறது, மன நிறைவு அப்படிங்கிறது முதல்ல சொல்லப்பட்டதான தேவனோட உறவினால கிடைக்கிற பலன் இருக்கிறது. தேவனோடு உள்ள உறவிலே நமக்கு கிடைக்கிற பலன் என்ன பலன்? அவரோடுள்ள உறவில் நாம் இருக்கும் பொழுது அவர் நமக்கு விடுதலையை தருகிறவராக இருக்கிறார். கர்த்தர் மகிமைப்படுத்துமா? வசனத்தில் வாஞ்ச, ஜபத்தில் வாஞ்ச, ஊழியம் செய்வதில் வாஞ்ச, ஆலயத்துக்கு வருகிறதுல வாஞ்ச, அப்படிலாம் இருக்கிற சமயத்தில் அவனிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடினால் என்ன செய்வேன்? அவனை விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். விடுதலை வரணுமா? பாவத்தில் விடுதலை வர வேண்டும் என்றால் கெட்ட பழக்க வழக்கத்தெல்லாம் விடுதலை வரும் பொழுது நமக்கு ஒரு நல்ல மனசுக்கு ஒரு நிறைவு நமக்கு கிடைக்கிறது. மனசுக்கு நல்ல நிறைவு. வாஞ்சியா நம்ம பைபிள் படிக்கும்போது நிறைவு, ஊழியம் செய்யும்போது ஒரு நிறைவு, அதே போல் ஆராதனைக்கு வருவதிலே ஒரு நிறைவு. இதெல்லாம் நிறைவு இருந்தாலும் இதுக்கெல்லாவற்றுக்கும் மேலே அவைகளை செய்கிற சமயத்தில் கர்த்தர் நம்மை நம்முடைய சரீரத்திலையும் நம்முடைய ஆத்துமாவிலையும் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவிலையும் இருக்கிற கட்டுகள் விடுவிக்கப்படுகிறது. பாவ கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. எத்தனை பேர் பாவ கட்டுகளுக்குள்ள இருக்கிறீங்க? எத்தனை பேர் இன்னும் பாவ கட்டுகளுக்குள்ள இருக்கிறேன்னு சொல்ற ஆட்கள்? சிலருக்கெல்லாம் பொய் சொல்லாமலே இருக்க முடியாது. பொய் சொல்லாமலே இருக்க முடியாது. ஏதாவது பொய் நம்ம சாதாரணமாக வீட்டில் நம்ம சொல்கிறோம் பாருங்க. அப்படி அநேக பொய்கள் சொல்வதனால நமக்கு எந்த சிக்கலும் வர்றதே கிடையாது. நம்ம சும்மா அடிச்சு விட்டுருவோம் பொய்யை. அப்படியே பொய் சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் ஒன்று நீங்கள் மனசில் வச்சுக்கணும், நம்ம பொய் தான் சொல்கிறோம் அப்படிங்கிறது நாள் ஆக ஆக மக்களுக்கு தெரியும். இவர் பேசுனா பொய்யும் கலந்து தான் பேசுவார். ஏதோ ஒரு இவருடைய வாயில் வரதில் முழு உண்மை இருக்காது, பொய்யும் கலந்து தான் வரும். சிலது எக்ஸாஜரேஷன் பண்ணி பேசுவாங்க. சில ஆட்கள் பொய் அப்படிங்கிறதுல அது ஒரு வெரைட்டி. அதை உண்மையை உண்மையாகவே பேசணும். ஏசு சொல்ற மெய்யாகவே மெய்யாகவேன்னு சொல்கிறாரு பாருங்க. 2 முறை அழுத்தி சொல்கிறாரு. நம்ம சொல்கிறது மெய்யாகவே இருக்கணும், மெய்யா இருக்கணும். அதில் மெய்யாகவே அப்படின்னு சொல்லலாம், மெய்யாகவே மெய்யாகவே. அப்புறம் அந்த விதத்தில் நம்ம சொல்கிறதுல என்னென்னா ஹாஃப் ட்ரூத். அப்போ அரை உண்மை என்பது அது முழு பொய் தான். அது முழு பொய்க்கு சமமான காரியம்தான். ஆகவே நம்ம சில ஆட்கள் அந்த மாதிரி பொய் பேசுகிறதுனால பேசும்பொழுது 1-2 இடங்களில் ஒரு புருஷன் மனைவிகிட்ட பொய் பேசுகிறான்னு வச்சுக்கிங்க. ஒரு நாள் பேசுனா கூட சில சமயத்தில் அந்த ஒரு நாள் சொல்கிற அந்த பொய்யே நம்பிக்கையை இழக்க செஞ்சிடும். ட்ரஸ்ட் என்ன செஞ்சிடும்? பிரேக் ஆகிடும். இவர் என்ன பொய் சொன்னார். இப்போ இதில் பொய் சொன்னவர் அவர் எல்லாத்துலேயும் தான் பொய் சொல்வார்.
அப்படிங்கிற எண்ணமே வந்து விடும். அதுக்கு பிறகு நீ பல காரியங்களை உண்மையாக சொன்னால் கூட அவங்களுக்கு நம்பிக்கை என்ன செய்யாது, வரவே வராது. அதே போல் குடும்ப வாழ்க்கையில் மனைவி ஒரு பொய் சொன்னால் திரும்ப அதுக்கு பிறகு என்னென்னா அந்த நம்பிக்கை என்ன செய்யும், ட்ரஸ்ட் குறைய ஆரம்பிக்கும். இப்போ இப்படி எதெல்லாம் இப்போ பொய் சொல்லுவாள்னு யாருக்கு தெரியும், இப்போ இதில் மட்டும் பொய் சொல்லியிருக்க மாட்டாளே, இப்போ இதுபோல் எத்தனை காரியம் மறைக்கிறவளாக இருப்பாள் அப்படிங்கிறது வரும். அப்புறம் அந்த மாதிரிப்பட்ட நிலைமையில் பிரச்சனைகள் வரும். அப்புறம் சில சமயத்தில் குடும்பம் உடைந்து போகும். அதுக்கு பிறகு ஒரு உறவை புதுப்பித்து கொள்வது என்பது ஒரு கஷ்டமான காரியம். என்ன இருந்தாலும் சரி, தேவனோடு உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்ளுகிற சமயத்தில் ஆண்டவர் சொன்னார், சமுத்திரத்தின் ஆழத்தில் எல்லாத்தையும் போட்டு விடுவேன், மேற்கு கிழக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் நான் என்ன செய்வேன், பாவத்தை நான் விலக்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அவர் தொடச்சிருவார், கம்ப்ளீட்டாக அது இல்லாமல் ஆக்கிடுவார். இந்த சுவடு கூட தெரியவே தெரியாது. கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? ஆகவே எந்த விதத்தில் ஒருவர் மனம் திரும்பி விட்டார் என்றால் பொய் சொல்கிறவராக இருந்திருக்கலாம், குடிக்கிறவராக இருந்திருக்கலாம், எந்த விதமான சீர்கேடான காரியங்கள் இருந்திருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலையும் இருந்து நாம் திருந்தி விடுகிறார், உணர்கிறார், உணர்ந்து அதில் திருந்தி வாழுகிறார் அப்படி என்று காண்கிற சமயத்தில் பார்க்கணும். இப்போ ஒரு பொய்யே சொல்கிறதில்லை, அதுக்கு பிறகு இப்போ பொய்யே சொல்கிறதில்லை அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இந்த காரியத்தில் அவர் இப்போ உண்மை உள்ளவராகவே இருக்கிறார் என்று பார்க்கிற சமயத்தில், காண்கிற சமயத்தில் அந்த கீறல் கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிடணும், போயிடணும், இந்த ரிமார்க் கம்ப்ளீட்டாக போயிடணும். அதுக்கு பிறகு அதை மறந்து விட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் மகிமைப்படுத்துமா? கர்த்தர் உதவி செய்யும்படியாக கரங்களை வைத்து ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளோடையோ இல்லை கணவனோடையோ மனைவியோடையோ பாஸ்டரோடையோ பக்கத்து வீட்டிலையோ யாரோடு ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால் அந்த பிரச்சனையில் அவர் மனம் திரும்பி விட்டார் என்றால், சாரி கேட்டுட்டாங்கன்னா, திரும்ப அவங்க உணர்ந்து அவர்கள் நல்லவங்களாக மாறிவிட்டாங்கன்னு சொன்னால், ஆண்டவரே நான் திரும்ப அதை குத்தி காட்டக்கூடாது, என் பிள்ளைகளை மறுபடியும் வேதனைப்படுத்திடக்கூடாது, அதுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நல்ல குணத்தை, தெய்வ குணத்தை, பிதாவிடத்தில் இருக்கிற குணத்தை எனக்கு தருவீராக என்று சொல்லி கைகளை வைத்து தெய்வ சமூகத்தில் கேட்போமா? அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மனுஷன் தவறு செய்கிறவன் என்று தேவனுக்கு தெரியும், ஆனால் நமக்கு தெரியாது. கர்த்தருக்கு தெரியும் நம்ம பலவீனமானவள் என்று கர்த்தருக்கு தெரியும். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் இராமல் நம்மை போல சோதிக்கப்பட்டும் எல்லாவற்றிலேயும் பாவம் இல்லாதவர் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சோதிக்கப்பட்டு பாவமே இல்லாதவரா இருக்கிற அவரே நம்மை குறித்து பரிதபிக்கிறார். ஆனால் அதாவது இன்னொருவர் ஒரு தவறு செய்கிறவர்களாக இருந்திருக்கலாம், ஆனால் அதே வேளையில் இன்னொருவர் என்ன செய்கிறார், நம்ம யோக்கியமாக என்ன செய்வோம், நம்ம கல்லை தூக்கிட்டு நிற்போம். விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டதான ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்பதாக நிறுத்தினார்கள். அப்படி இயேசுக்கு முன்பாக நிறுத்துகிற சமயத்தில் இயேசு கிறிஸ்து இடத்துல சொன்னார்கள், இவளை கைமையமாக நாங்கள் கண்டுபிடித்தோம், விபச்சாரத்தில் கைமையமாய் பிடிபட்டவள், இவளை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். இப்படி கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது இயேசு உட்கார்ந்து தரையிலே அவர் எழுதினார். அப்போ என்ன எழுதினார் என்று எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சிலருக்கெல்லாம் ஏதோ சொல்லுவாங்க, அது எனக்கு தெரியாது. அவர் என்ன எழுதினார் என்று அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியவே தெரியாது. அவர் அதை எப்படி எழுதியிருப்பார், இப்படி எழுதியிருப்பார் அப்படின்னு எல்லாம் பிரசங்கிமார்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் எப்படி தெரியாது. ஆனால் அவர் எழுதினார், தரையிலிருந்து அவர் எழுதினார், என்ன எழுதினாரோ தெரியாது. ஆனால் அவளை திரும்பி மேலே பார்த்துட்டு சொன்னார், ஆட்களை பார்த்து கேட்டார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது அவளிடத்தில் கல்லெறிய கடவன் என்று சொன்னார். இந்த பாவம் இல்லாதவன் முதலாவது கல் எடுத்து என்ன செய்யணும், எரியணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். எரியுங்கன்னார். ஒருத்தரும் எரியலை, எல்லாரும் ஒருவராக என்ன செய்து விட்டார்கள் என்றால் அந்த இடத்துல போய்விட்டார்கள். அதுக்கு பிறகு அந்த ஸ்திரீ மட்டும் அங்கே இருந்தாள். இந்த ஸ்திரீ மாத்திரம் அங்கே நின்று கொண்டிருந்தாள். அவர் பார்க்கிறார், ஒருத்தரும் இல்லை. அப்போ அவர் கேட்டார், உனக்கு அதிக கேடொன்றும் வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துமாறு. அல்லேலூயா. இனி அதிக கேடு இது பரவாயில்ல, இப்போ நான் ஒன்று மன்னிச்சிடுறேன். ஆண்டவர் முதலாவதாக நம்ம ஒரு பாவத்தில் பிடிபடும் பொழுது சரி, நம்ம பாவி என்று கர்த்தர் காணும் பொழுது
அவருண்டையில கொண்டு வரப்பட்டாலும் சரி. இப்போ ஆண்டவர் இயேசு முன்பதாக அவள் நிற்கிற சமயத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் இரக்கத்தையும் அவள் உணர்ந்தாள். அல்லேலூயா. கடவுள் இரக்கம் உள்ளவர், கடவுள் அன்புள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர். இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யார் இருந்தாலும், மோசே கல்லறிய சொல்லுகிறவர், யோசுவா இருந்தால் கல்லறிய சொல்லுகிறவர், யாரா இருந்தாலும் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளாம் கல்லறிய சொன்னவர்கள். ஆனால் இயேசுவோ அவர் கல்லறிய சொல்லவில்லை. கல்லறிய கூடாது அப்படிங்கிறது இல்லை, கல்லறியணும். ஆனால் யார் கல்லறியணும்? தங்களில் பாவம் இல்லாதவர்கள் என்ன செய்யணும்? கல்லறிய வேண்டும். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் மற்றவர்களை கல்லினால அடிக்க மாட்டோம், சொல்லினால அடிப்போம். சொல்லினால என்ன செய்வோம்? அடிப்போம். கல் யாருக்கும் கிடைக்காது. நம்ம வீட்டில் நிறைய சொல்லு தான் இருக்கும். வீட்டுக்குள்ளார கல் வச்சுருக்கீங்களா? என்ன இல்லை. ஒருத்தர் என்ன சொல்லினால் அடிக்கிற அடி பாருங்க, அவங்கள அப்படியே அந்த ஸ்லோ பாய்சன் அப்படிங்கிறது சொல்லு தான். அந்த கொஞ்சம் சொல்லினார் சொல்லி 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 சில ஆட்கள் அப்படியே என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னால் கொன்னுருவாங்க. அப்படியே அவங்க உருகி போயிடுவாங்க, செத்து போயிடுவாங்க, அவங்க சந்தோஷத்தை இழந்துருவாங்க, சமாதானத்தை இழந்துருவாங்க. அப்படிப்பட்டதான காரியங்களை தான் மனுஷன் செய்கிறவனா இருக்கிறான். ஆனால் கர்த்தரோ அவர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் அன்புள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் மகிமைப்படுத்துமா? அல்லேலூயா. ஆகவே அவரே பாவம் இல்லாதவர் என்று சொல்லும் பொழுது அவர் என்னன்னா நம்ம மேலே அவர் குறை குற்றம் சொல்லி நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவராய் இல்லாமல் இருக்கிறார். அது மட்டும் அல்ல, இனி என்ன செய்யாதே? பாவம் செய்யாதே. இனி உனக்கு அதிக ஆக்கினை வராதபடிக்கு என்ன செய்யாதே? பாவம் செய்யாதே. ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை நியாயம் தீர்க்கிறத நீ போ அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா அவரே அப்படி சொல்லும்போது நம்ம ஏமாத்துறோம். நம்ம யாரையும் குற்றம் சொல்லவே கூடாது, யாரும் குற்றம் சொல்லக்கூடாது. பாஸ்டர்மார்களாக இருந்தாலும் சரி, இல்லை யாராக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பாஸ்டர்ஸு தப்பு பண்ணால் அவர்களை சில ஆட்கள் யூடியூப்பில் என்ன செய்கிறாங்க? அவர்களை குற்றம் சாட்டுகிறார்கள். இவன் சரியில்லை, இவன் இப்படி பண்ணுகிறான் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்கிற சில ஆட்கள் இருக்கிறாங்க. அவன் நல்லதுன்னு சொல்லி கெட்டதையும் சொல்லி நல்லவங்களையும் சில சமயத்தில் போட்டு அவன் பேசி பெயரை கெடுக்கிறதான ஓநாய்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்டதான காரியங்கள் அது சரியானது இல்லை. ஆனால் ஒரு வேளை உலகம் நம்ம குற்றப்படுத்தலைன்னா, அதாவது அந்த வீட்டுக்குள்ளால பிள்ளைய நம்ம திருத்தலைன்னா அப்புறம் என்ன ஊரான் திருத்துவான், அப்புறம் போலீஸ் திருத்தம். அவன் திருத்தலுக்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும்? அந்த பிள்ளை பண்ணுற தப்பை என்ன செய்யணும்? நாம் கண்டிக்க வேண்டும். கண்டிக்க வேண்டும்னா முதல் முறை தப்பு பண்ணுற சமயத்தில் என்ன செய்யணும்? நம்மவும் தப்பு பண்ணியிருக்கிறோம் சின்ன வயசில், நம்மவும் சின்ன வயசில் தவறாத்தான் நடந்திருக்கிறோம், நம்மவும் பெரிய யோக்கியர்கள் ஒன்றும் இல்லை. ஆகவே நம்ம பிள்ளையும் நம்ம பிள்ளை தானே, நம்ம பண்ண தப்பெல்லாம் அவன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நான் தப்பு பண்ணேன், அதனால நிறைய இழப்புகள் வந்திருக்குப்பா, அதனால நீ என்னதை செய்யாதே அப்படின்னு சொல்லணும். ஆனால் திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருந்தால் அவங்கள கடிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? சில தப்பு பண்ணும் பொழுது என்ன செய்வான்னா, அதை பார்த்து இவங்க சிரிப்பாங்க, இவங்க அவங்க வேடிக்கையாக எடுத்துக்கொள்வார்கள். அதில் இவர்கள் அவங்கள கண்டிப்பதில்லை. கண்டித்தால் அவங்க இவங்களை பகைச்சிருவாங்களோ, பிடிக்காது, பிள்ளைகள் முகம் மாறிடும், பிள்ளைகள் எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற தப்பு பண்ணாலும் அதை பற்றி சுட்டி காட்டாமல் சொல்லாமல் கோவப்படாமல் அப்படி இருப்பது என்பது அதுதான். அப்படி தான் உறவை நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு கிடையவே கிடையாது. கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்படி என்றால் தேவன் கிருபை உள்ளவர் தான், நம்மமும் கொஞ்சம் இரக்கம் உள்ளவங்களாக இருக்கணும். நம்ம கிருபை உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் கிரேஸ் உபதேசம் அப்படின்னு சொன்னால் என்ன? அவர் அந்த குறை சொல்லவில்லை, குற்றம் சொல்லவில்லை, அவர் மன்னித்தார் அப்படின்னு சொல்லும்போது திரும்ப திரும்ப அவர் நம்ம மன்னிப்பார், செஞ்ச பாவத்தை மன்னிப்பார், திரும்ப திரும்ப செய்ய போகிற பாவத்தை மன்னிப்பார் என்கிற துணிகரம் வந்து விட்டபடினால தான் அந்த கிரேஸ் உபதேசத்தை போதிக்கிறதான சில நபர்கள் அவர்கள் துணிகரமாக பாவத்துக்குள்ளே விழுந்து விடுகிறதை நம்ம பார்க்குறோம். துணிகரமாய் பாவத்தில் விழுந்து விடுகிறதல்ல, திரும்ப திரும்ப செய்கிறதை பார்க்குறோம். வாழ்வெல்லாம் அப்புறம்
செய்கிறேன், மன்னிப்பு கேட்கிறேன், செய்கிறேன், மன்னிப்பு கேட்கிறேன், செய்கிறேன், மன்னிப்பு கேட்கிறேன். ஏன்னா அவர் கிருபை உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர் என்று சொல்லி பாவத்தை நம்ம செய்யாமல் இருக்க முடியாத மனுஷன். அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடுகிற பிரதான ஆசாரியர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம திரும்ப திரும்ப தப்பிதங்களை செய்து கொண்டே இருக்கக்கூடாது. அப்படி இருப்பது என்பது இருந்தாலும் அவர் மன்னிப்பார் அப்படின்னு நினைக்கிற நினைப்பிற்கு பாருங்க, இட்ஸ் அ ராங் டாக்ட்ரின், தவறான உபதேசம். அவர் கிருபை உள்ளவர் தான், ஆனால் அதே வேளையில் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். அதை நீங்கள் ஆதியாகமத்தில் கூட பார்க்க முடியும். ஆதியாகமத்தில் ஆதாமுடைய வாழ்க்கையில் பாருங்க, அவர் நீதியை நிறைவேற்ற வேண்டியது இருந்தது. அப்படி நிறைவேற்ற வேண்டியிருந்தது அப்படின்னால மிருகத்தை கொன்றார். மிருகத்தை கொன்று தோலுடை உடுத்தினார். சில சமயத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா, பிள்ளை மேல உள்ள கோபத்தை தூக்கி ஏதோ ஒரு பொருளை தூக்கி போட்டு உடைச்சி அதோட திருப்தி அடைஞ்சிடும் பாருங்க. அதுபோல என்ன தெரியல, ஆண்டவர் என்ன செய்தார்னா, இவனை கொல்றதுக்கு பதிலாக ஒரு மிருகத்தை அவர் கொண்டார். அப்படின்னு சொன்னால் அர்த்தம் என்ன? அந்த கோபத்தை தீர்க்கிறதுக்கு அவர் செய்யல, அவர் நீதியை நிறைவேற்றினார். பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படிங்கிறதுனால அதை அவர் நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றவில்லை என்றால் அவர் நீதி உள்ள தெய்வம் அல்லவே அல்ல. நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். ஆனால் அதே வேளையில் அவர் நீதியும் உள்ளவர். அப்படி என்று சொல்லுகிற சமயத்தில் இங்கே அந்த மிருகத்தை அவர் அடித்தார். மிருகத்தை அவர் அடித்தது எதற்கு அடையாளமாக? இது இன்றைக்கு மிருகத்தை நான் அடிக்கிறேன், இந்த மிருகத்தை அடிப்பது எதற்கு ஒப்பனையாக இருக்கிறது? இந்த உலகத்தில் நான் மாம்சத்தில் வெளிப்பட்டு இந்த மாம்சத்தில் செய்த பாவத்தை மாம்சத்திலேயே நான் ஆக்கினைக்குள்ளாக நான் தீர்ப்பேன். நான் வந்த மரணத்தை என்ன செய்கிறேன்? ஏற்றுக்கொண்டு நான் அந்த பாவத்திற்கான பரிகாரத்தை நான் செய்கிறேன். ஆதாம் கிடைக்க வேண்டிய, ஆதாமில் நிறைவேற்றப்பட வேண்டிய தண்டனை, ஆதாம் மரிக்க வேண்டிய இடத்துல அவனை கொல்லாமல் கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்து, அவனை சந்ததியினாகிய நம்மையும் கிருபையாய் கர்த்தர் பாதுகாத்து நரகத்துக்கு தள்ளாமல் ஆண்டவராய் இயேசு என்ன செய்தார்? அந்த சிலுவை மரத்திலே வந்து அவர் மரித்தார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? ஆக்கினையை தன்மேல் அவர் ஏற்றுக்கொண்டார். தன்மேல் அவர் ஆகவேத்தான் அவர் நீதியை நிறைவேற்றினார். அதை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அந்த கிறிஸ்தவுக்குள் செய்யப்படுகிறதால் நிறைவேற்ற வேண்டிய பலிகளை அந்த விசுவாசிக்கிறவர்கள் அத்தனை பேரும் பலியை விசுவாசிக்கிறதுனால, பலிபீடத்துக்குள் அண்டையில் வருகிறதான ஒவ்வொருவரும் அந்த விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். நீதியை என்ன செய்கிறார்கள்? பெற்றுக்கொள்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் கிருபை உள்ளவர் என்று சொன்னால் மட்டும் போதாது, அவர் நீதி உள்ளவர் என்று சொன்னேன். நீதி உள்ளவர்ங்கிறதுனால இனி கேடான ஒன்று உனக்கு வராதபடிக்கு, அதிக கேடான ஒன்று வராதபடிக்கு இனி என்ன செய்யாதே? பாவம் செய்யாது. அப்போ இனி நீ பாவம் செஞ்சேன்னா உனக்கு அதிக கேடுகள் வரும். அதிக கேடு. இதுக்கு முந்தைய உனக்கு கேடு வந்தது, ஆனால் இனி வரப்போகிற கேடு, நீ பாவம் செய்தால் மன்னிப்பு இல்லைன்னு சொல்லலை, உனக்கு மன்னிப்பு இல்லைங்கிற சொல்லவில்லை. நீ மன்னிப்பு கேட்டால் கொடுப்பேன், மன்னிப்பு கேட்டால் நான் கொடுப்பேன், நான் மன்னிக்க தயை பெருத்திருக்கிறேன். ஆனால் அதே வேளையில் நான் நீதியை நிறைவேற்றுவேன். ஆமென். நீதியை நிறைவேற்றுவேன். எப்படி? பாவத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதாவது தாவீதை மன்னிச்சாரா இல்லையா? மன்னிச்சார் இல்லையா? தாவீது அவன் பத்சேபாளத்தில் பாவம் செய்தாலும் ஆண்டவர்கிட்ட அவன் அழுதான், கெஞ்சினான். 51ஆம் சங்கீதத்தில் பார்க்குறோம், தேவனே உம்முடைய கிருபையின்படி இறங்கும் என்று சொல்லி அவன் கெஞ்சினான், கேட்டான், மன்றாடினான். அப்பொழுது கர்த்தர் அவனை மன்னித்தார். ஆமென். ஆனால் அதே வேளையில் நாத்தான் வேலை கொண்டு கர்த்தர் சொல்கிறாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலும் உன் பிள்ளை செத்து போகும்னு சொன்னார். அப்போ சில சமயத்தில் நம்ம செய்கிற பாவத்திற்காக, நம்ம செய்கிற தவறுக்காக பிள்ளைகளை கர்த்தர் தண்டிக்கிறார், நம்முடைய சந்ததியை கர்த்தர் தொடுகிறார். நான் சொல்கிறேன், எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? நம்ம பண்ணுற தப்புக்கு பிள்ளைகளை கர்த்தர் தண்டிப்பார். நம்ம ஒரு ஆபாசமான இது காரியத்தை நம்ம டிவியில் பார்க்கலாம், அது பிள்ளைகளுடைய கல்யாணத்தை கூட சில டைமில் பாதிச்சிடும், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அது பாதிக்கும். எங்கேயோ ஒரு விதத்தில் அது நம்முடைய சந்ததியை பாதிக்கும். இல்லை நம்முடைய சரீரத்தில் அந்த தேவனுடைய நியாய தீர்ப்பு கோபம் நம்ம மேலே வரலாம். இப்படி ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய கோபமாக நியாய தீர்ப்பாக உண்டாகும் என்கிற அறிவை உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
அதுதான் பேலன்ஸ்டு டீச்சிங். கிருபை உள்ளவர், அதே போல் நம்முடைய தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கை உடைத்து கேளுங்க. ஆண்டவரே, நான் பாவத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாவத்தின் வஞ்சனையால் நினைச்சப்பட்டு போகக்கூடாது, கடினப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தாவே நான் எப்போதும் எனக்கு அதிக கேடு வராமல் இருக்கணும். அதுக்காக நான் திரும்ப திரும்ப என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்து விடக்கூடாது. ஒரு முறை கர்த்தர் மன்னிப்பார், ஆனால் அதுக்கு பிறகு மன்னிப்பு உண்டு, ஆனால் தண்டனையும் உண்டு. புரிஞ்சவங்க கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. மன்னிப்பு உண்டு, ஆனால் அதுக்கு பிறகு தண்டனையும் உண்டு. முதலாவதாக இயேசு வண்டையில் வரும்பொழுது, விபச்சார ஸ்திரியை போல வரும்பொழுது ஆண்டவர் மன்னிப்பும் கொடுத்து தண்டனையிலிருந்தும் விலக்கு கொடுக்கிறார். தண்டனை கிடையாது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், சபைக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் மன்னிக்க கேட்டால் மன்னிப்பு கொடுப்பார். மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் யூதாசை போல மனசாட்சியில் வாதிப்பு உண்டாகி கடைசியில் போய் சிலர் நான்கு கொண்டு செத்து விடுவார்கள். அப்படி இல்லை என்றால் அவர்கள் ஆண்டவரை விட்டு முற்றிலுமாய் விலகி போய் நிம்மதி இல்லாமல் மாண்டு போகிற மக்கள் இருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் ஆண்டவரில் கடந்து வந்து நம்ம மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் மன்னிப்பதற்கு தயப்படுத்திருக்கிறார். அதே வேளை திரும்ப திரும்ப அடுத்த முறை நம்ம செய்கிற பாவத்துக்கு விசுவாசியாக வந்தோம், கர்த்தருடைய பந்தியை போன முறை எடுக்கிற சமயத்தில் ஆண்டவரே நம்ம பாவத்தை இனி நான் துணிகரமான பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சில பாவங்கள் எல்லாத்தையும் அறிக்கை செஞ்சுருப்போம். மறுபடியும் இப்போ இந்த மாதத்தில் அதை தான் செஞ்சுட்டு என்ன செய்யலாம், மாதம் ஒரு முறை வந்தாச்சுன்னா இந்த ரசம் நம்ம கழுவிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. சோத்திரம். அல்லேலூயா. இந்த அப்பத்தை ரசத்தையும் சாப்பிட்டா நம்ம பாவமெல்லாம் போயிடும், சாபமெல்லாம் போயிடும். ஆகவே நம்ம என்ன செஞ்சிடும், ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்? இல்லவே இல்லை. நம்ம பாவத்துக்கு தண்டனையும் நிச்சயமாய் உண்டு. அதனால தான் சொல்ல, அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன உண்டு, அவர்கள் ஆக்கினை தீர்ப்பு. என்ன பலவீனம், இது நிமித்த சில பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், சில நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால நம்ம செய்கிற பாவத்துக்கு மன்னிப்பு கர்த்தருடைய பந்தி நீங்கள் என்ன செய்யலாம், மன்னிப்பு கேட்டு எடுத்துக்கலாம். மன்னிப்பு கேட்டு எடுத்துக்கலாம். சிலரெல்லாம் கையில் கப்பை வச்சுட்டு சொல்கிற சமயத்தில் இனி இதை என்ன திருப்பி கொண்டு கொடுக்க முடியுமா, சரி கண்ணை மூடி சாப்பிடுவோம் அப்புறம் பார்த்துக்கலான்னு போயிட்டே இருப்போம். ஆனால் என்ன சொல்கிறாரு, பலவீனம் வரும், வியாதியும் வரும், அதுக்கு பிறகு கர்த்தர் பார்ப்பாரு, தொடர்ந்து இப்படியே இதையே உன் பொழப்பா வச்சிருக்கியா, ஒரேடி அடிச்சிருவார். சோத்திரம். மரணமும் வரும், ஆக்சிடென்ட் வரலாம், அப்படி ஏதோ ஒன்று விதத்தில் நமக்கு கொடிய வியாதி வரலாம். அதனால கர்த்தருடைய பந்தி எடுத்துட்டா நம்ம பாவமெல்லாம் அப்படி போயிட்டே இருக்கோம், நம்ம அப்படியே கர்த்தர் ஃப்ரீயாக விட்டுருவாரு. நெவர், நோ, அப்படி கிடையவே கிடையாது. அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. அதனால வேதத்தில் நம்ம என்ன பார்க்குறோம், அவனிடத்துல வாஞ்சியா இருக்கிற அவனை என்ன செய்வேன், விடுவிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் விடுவிக்கிறவர். அவர் வாஞ்சியா இருக்கும் பொழுது, அவர் என்னமா அந்த உறவு நமக்கு சரியா இருக்கிற சமயத்தில் அந்த உறவை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம அவரிடத்தில் வர வேண்டும். அவரிடத்தில் வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருடைய கிருபையை நம்ம பெறணும், அவருடைய இரக்கத்தை நம்ம பெறணும், அவர் நீதியை நம்ம அறிந்து கொண்டு அதில் நம்ம சரியாக என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த உறவை நம்ம எப்போதும் காத்து கொள்ளும் பொழுது நம்ம ஜெபம் பண்ணிக்கிறவங்களாக இருக்கணும், வேதத்தை படிக்கிறவங்களாக இருக்கணும், நம்ம சபைக்கு வர்றவங்களாக இருக்கணும். அவ்விதமாக நம்ம இந்த காரியங்களை நம்ம இருக்கும் பொழுது கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற்றாலும் மன்னிப்பு கேட்குறோம், ஆனாலும் நமக்கு தண்டனை உண்டு அப்படிங்கிறத உணர்ந்து பாவத்தை வெறுத்து விடுதலை வேணும். ஆண்டவரே எனக்கு விடுதலை வேணும்ப்பா, நான் அறிக்கை செய்கிறேன், ஆனாலும் திரும்ப பாவத்தை செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ டெய்லி செஞ்ச பாவம் அப்புறம் வாரத்துக்கு ஒரு முறை தான் வர போய், டெய்லி 10 பொய். இப்போது நீங்கள் ஒரு டைரியை வச்சு எழுதணும். அந்த டைரியில் என்ன எழுதணும், எத்தனை முறை பொய் சொன்னோம் அப்படின்னு சொல்லி அட்டவணை போட்டுக்கணும். பொய் திங்கக்கிழமை எத்தனை பொய், செவ்வாய்க்கிழமை எத்தனை பொய், புதன்கிழமை எத்தனை பொய், அப்புறம் இந்த பக்கத்தில் இந்த பக்கம் பொய், அப்புறம் அதுக்கு அடுத்தது இந்த பக்கத்தில் வேறு என்ன பொறாமை, வேறு எரிச்சல், இல்லை சண்டை, வேறு என்னென்ன போடணுமோ எல்லாத்தையும் கீழே போட்டுங்க, எழுதி வச்சுட்டு நம்பரை போட்டு டோட்டல் என்ன
வரவு செலவு அக்கௌண்டிங்குக்கு ஆள் வச்சது மாதிரி ஒரு ஆள் என்ன செய்யுங்க, ஒரு டேலின்னு சொல்லி பண்ணி டேலியில் சாஃப்ட்வேரில் அக்கௌண்ட்டு நான் போடுறதுக்கு ஒருத்தர் வருவார். நமக்கு அவருக்கு போட்ட கடைசியில் மாத கடைசியில் வருஷ கடைசியில் வந்தது என்ன, செலவு பண்ணது என்ன, எல்லாத்தையும் ஆடிட் பண்ணுறது கொடுத்து கரெக்டாக நமக்கு ஆடிட்டிங் பண்ணி கிடைக்கும். இவ்வளோ வந்துச்சு, இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோம், என்னெல்லாம் பண்ணோங்கிறது தெரியும். அதை பார்க்கும்போது இதெல்லாம் தேவையில்லா செலவெல்லாம் பண்ணியிருக்கிறோமே அப்படின்னா அப்படி மாற்ற முடியும், அதை யோசித்து கரெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஆடிட்டரை ஒருத்தர் வீட்டுக்கு வச்சுட்டா பரவாயில்ல போல இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி வச்சுக்கணும். சொல்லணும் என்ன எத்தனை சாயங்காலம் சொல்லணும், எத்தனை பொய் சொன்னேன், ஓகே நான் ஒரு 4 பொய் சொன்னேன், ரைட்டு எழுதிக்கிங்க. அப்புறம் எத்தனை முறை வேறு என்னென்ன பாவம் அப்படின்னு எல்லாம் நீங்களே என்ன செய்யுங்க, உங்கள் கம்ப்யூட்டருக்கு முன்னால் சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வைங்க. எழுதி வச்சா வாரந்தோறும் அது குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொன்னால் கர்த்தர் உங்களை நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி ரட்சிப்பை அவர் உங்களுக்கு காண்பிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போது சபைக்கு வந்த பிற்பாடு இப்போ என்னன்னா நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது. அவர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், ஒரு தண்டனையும் வருகிறது இல்லையே, தாவம் செய்கிறவன் நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு நினைத்து துணிகரமாக செய்து கொண்டே இருப்போம் என்றால் ஆயுசு நாளை கட் பண்ணுவார். ஆயுசு நாட்கள் 70 பலத்தின் மிகுதியினால 80 கிருபையினால கர்த்தர் உங்களுக்கு ஆயுசு நாட்களை ஒவ்வொரு நாளாக கூட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகனா அதை நினைச்சு கிருபை தான் ஆண்டவரனை காத்துக்கிட்டாரு. ஒரு கண்ணிமை, அதாவது ஒரு ஸ்லைட், ஒரு சின்ன ஒரு இடைவெளியில் தான் நான் காக்கப்பட்டேன், இல்லைன்னா அந்த விபத்தில் மறிச்சிருப்பேன். சொல்கிறீங்க இல்லையா? இந்த ஒரு பயங்கரமான வியாதி வந்துச்சு, ஆனால் ஆண்டவர் என்னை விடுவித்தார் அப்படின்னு சொல்கிறோம்ல. கிருபையினால கர்த்தர் விடுவித்திருக்கிறார். அவனோட வாஞ்சியாக இருக்கிறபடினால் அவர் உன்னை விடுவிப்பார். அவரோட உறவில் நாம் இருக்கும் பொழுது, வாஞ்சியோடு இருக்கும் பொழுது, தாகத்தோடு கூட இருக்கும் பொழுது அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஆனால் ஒருபோதும் கிருபை அசட்டை பண்ணவே கூடாது. அவருடைய இரக்கம் என்று நினைத்து விட்டு நம்ம அவரை கோபப்படுத்தி விடக்கூடாது. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழிந்து போகாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே என்ன செய்யும், அவருடைய கோபம் அப்போ காலத்தை வச்சிருக்காரு, காலம் இருக்கு. தொடர்ந்து நம்ம அதில் கூடிக்கொண்டிருக்கக்கூடாது, குறையணும். என்ன செய்யணும்? குறையணும். ஃபீவர் குறைஞ்சதுன்னா சாவு வராதுன்னு அர்த்தம். கூடிக்கிட்டே போச்சுதுன்னா டாக்டர் சொல்லுவார் இது தப்பாது, அவ்வளோதான், ஒரு 3 நாள் அதுக்கப்புறம் தாங்காது, மரணம் அப்படின்னு சொல்கிறது போல் வியாதி கூடக்கூடாது. வியாதி என்ன செய்யணும்? குறையணும். பாவத்தின் வியாதி குறைந்து குறைந்து கடைசியில் நார்மலுக்கு வரணும். எத்தனை மையப்படுத்துமா? சிலது நார்மலை விட கீழே வந்துடும். நார்மல் எவ்வளவு இருக்கணுமோ அதை விட பிபி ஒரு அளவுக்கு இருக்கணும். கீழே வந்துட்டுன்னா அது டேஞ்சர். சுகர் ஒரு அளவுக்கு இருக்கணும், அதை விட மேலேயும் போகக்கூடாது, ரொம்ப கீழேயும் வரக்கூடாது. சிலருக்கு பக்தி அப்புறம் என்னென்னு ரொம்ப கூடி போயிடும், சிலருக்கு ரொம்ப குறைஞ்சிரும். இப்போ குறைஞ்சதை கூட்ட தான் நான் சொன்னேன். இப்போ குறைஞ்சதை கூட்டின ஒரு பாடு சிலர் ரொம்ப கூடி போய் அதி பரிசுத்தவான்களாக மாறிடுவாங்க. பிறகு யாரையும் மதிக்க மாட்டாங்க. அவன் சொல்லுவான், நான் 2 தடவை உபவாசிக்கிறேன், அப்புறம் நான் எல்லாவற்றையும் தசமபாகம் கொடுக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் என்ன செய்கிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், நான் காணிக்கை எடுக்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், நான் அப்படி இப்படின்னு சொல்லி இவர்கள் தேவ சமூகத்தில் வரும்பொழுதும் தங்களை ஒரு பெரிய ஆட்களாக நினைத்துக் கொள்வார்கள். தங்களுக்கென்று ஒரு நீதியை உடுத்தி கொள்கிறார்கள். அத்தி இலையை ஆதாமும் ஏவாளும் உடுத்தி கொண்டது போல, அத்தி இலையை தைத்து உடுத்தி கொண்டது போல சுயநீதியினாலே தங்களை மூடிக்கொள்கிறார்கள். அப்படி சுயநீதியினால் மூடிக்கொள்ளக்கூடாது. சுயநீதி நமக்கு உடுத்தி கொள்ளும் போது நமக்கு என்னன்னா, வெளியில உள்ளவங்களுக்கு நம்ம தெரியாம இருக்கலாம், நம்ம யாருங்கிறது நம்ம லட்சணம் தெரியாம இருக்கலாம். ஆனா அதே வேளையில நமக்கும் ஒருவேளை மனசாட்சி இப்ப வாதிக்கிறதே இல்லை, நல் மனசாட்சி கெட்டு போயிருக்கலாம். அதனால நமக்கும் தெரியாது நம்ம என்ன தப்பு பண்றோம்னு தெரியாது. ஆனா அதே வேளையில நமக்குள்ள என்ன அவலட்சணங்கள் இருக்குங்கிறது அங்க ஒரு இருக்கிறார், அக்கினி போன்றதான கண்கள் உள்ளவர். ஆமென். அக்கினி போல லேசர் கண். அது சொல்ற உங்களுக்கு புரியுதா புரியலையா? நான் சொல்ல எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? லேசர் கண்ணு. உங்களுக்கு உள்ளால என்னென்ன பார்ட்ஸ், என்னென்ன வியாதி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு எக்ஸ்ரே மிஷினுக்கு உள்ளால கொண்டு முன்னால் நிறுத்தினா அதுலேருந்து வர்றதுக்கு பேர் என்னது? எக்ஸ்ரே. அதாவது ரேஸ், கதிர்வீச்சு.
கதிர்வீச்சு. அதன் மூலமாக அது விதமான ஒரு ஒளி, அது ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை ஒன்று சொல்கிறாங்க, வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னார் பாருங்க. அப்போ அனைவரும் சொல்லுவாங்க, சூரியனெல்லாம் அப்புறம் தான் லேட்டாக தானே படைச்சாரு, அப்படி இப்போது எப்படி வெளிச்சம் வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. சூரியன் அப்புறம் படைச்சார், முதல்ல எப்படி வெளிச்சம் வந்ததுன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியுமா, சூரியனுடைய வெளிச்சம் இல்லாமல் நாம் காணக்கூடாத அநேக வெளிச்சங்கள் இருக்கிறது என்று விஞ்ஞானம் இப்பொழுது சொல்லுகிறது. கத்திர மையப்படுத்துமா, உங்கள் செல்போனுக்குள்ளே இருக்கிறதான சில வெளிச்சம் அது சூரிய வெளிச்சம் அல்ல. அதே போல் எக்ஸ்ரே இதெல்லாம் என்ன, மனுஷன் கண்டுபிடித்த வெளிச்சம் அல்ல. இது உலகத்தில் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட வெளிச்சமாக இருக்கிறது. இந்த வெளிச்சத்துக்கு எல்லாம் மேலான வெளிச்சம் யாரு? இயேசுவாகிய வெளிச்சம். நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். அந்த ஒளிக்கு முன்பாக எதுவும் மறைவானது இல்லவே இல்லை. கண்ணானது சர்வத்தின் விளக்காயிருக்கிறது, வெளிச்சமாயிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து அவர் அவருடைய கண்கள் அது அக்கினிமயமான கண்கள் அப்படின்னு சொல்லும்போது, எக்ஸ்ரே கண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஆளுடைய கண் எக்ஸ்ரே கண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி ஆண்டவர் இயேசு நமக்குள்ளே இருக்கிறதான அசுத்தங்கள் என்ன நம்ம செஞ்சிருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் மறைக்கலாம், ஆனால் இயேசு இடத்துல மறைக்கவே முடியாது. எத்தனை பேர் நான் சொல்ல புரிஞ்சுக்கிறீங்க? நமக்குள்ளே இருக்கிறத நம்ம மறைச்சிக்கலாம், ஆனால் நம்ம அத்தியிலே கொண்டு ஆதாம் ஏவாள் மறைச்சது போல நம்ம வழியில் பார்க்கும்போது நல்ல ஸ்தோத்திரம், ரொம்ப அந்நிய பாஷை, நல்ல வெள்ளை வஸ்திரம், காற்றுல கழுத்தில் இல்லை, இப்படி எல்லாத்தையும் வச்சு மறைச்சிக்கலாம். ஆனால் அதே வேளை கர்த்தருக்கு தெரியும் நம்ம எவ்வளோ அயோக்கியனுங்கிறது தெரியும். இங்கே நின்று நான் என்ன பிரசங்கம் பண்ணலாம், ஆனால் அதே வேளையில் மற்றவங்கள குறை சொல்லலாம், குற்றம் சொல்லலாம், ஆனால் எவ்வளவு அதிகமான குற்றம் எனக்குள் இருக்கிறதுங்கிறது எல்லாவற்றையும் முற்றிலும் தெரிந்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவருக்கெல்லாம் தெரியும். தெரிஞ்சதுனால நம்ம தப்பிக்கொள்ளவே முடியாது. அவர் பார்வையில் நாம் எல்லாரும் வெளிச்சமாக இருக்கிறோம், வெளியரங்கமாக இருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் கரங்களை வைத்து கேளுங்க, ஆண்டவரே உமது பார்வைக்கு நான் ஆண்டவரே நீதிமானாக முடியாதுதான், ஆனாலும் கர்த்தாவே என் வாழ்க்கையில் ஒரு பேலன்ஸ்டான லைஃபை தரணும். மிஞ்சின நீதிமானாக இருக்கக்கூடாது, மிஞ்சின பாவியமாக நான் இருந்து விடக்கூடாது என்று நம்முடைய உபவாசத்தை குறித்து, நம்முடைய ஜெப ஜீவியத்தை குறித்து, கொடுக்கறது குறித்து மேன்மை பாராட்டி விடக்கூடாது. நம்ம ஆத்தும ஆதாயத்தை செய்வதை குறித்து மேன்மை பாராட்டி விடக்கூடாது. பெற்றுக்கொண்ட நன்மைகள் கர்த்தரால் கிருபையாய் கிடைத்தது, ஆனால் அதை என்ன கையினால் சம்பாதித்தேன் என்று மேன்மை பாராட்டி விடக்கூடாது. அழகை குறித்து மேன்மை பாராட்டி விடக்கூடாது. நம்முடைய தாளந்துகளை குறித்து மேன்மை பாராட்டி விடக்கூடாது. நம்முடைய திறமைகளை வைத்து நாம் பெருமை பாராட்டி விடாதபடிக்கு நம்முடைய கிருபைப்பா என்று சொல்லி தேவ சமூகத்தில் தாழ்த்தி நம்ம ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கிற தேவனாக இருக்கு. கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படி செய்கிற தேவன். அதனால விடுதலை கொடுக்கிற கர்த்தர். ஆமென். எது விடுதலை தரும்? வாஞ்சையா இருக்கும் பொழுது. யாரிடத்துல வாஞ்ச? தேவனிடத்துல வாஞ்சியா, அவரோடுள்ள உறவிலே நாம் உறுதியா இருக்கும் பொழுது விடுதலை உண்டு. அவருடைய உறவில் உறுதியா இருக்கும் பொழுது விடுதலை உண்டு. அவருக்கு அடுத்த காரியங்களே வாஞ்சையாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பாவங்களிலிருந்து சர்வ வியாதிகளிலிருந்தும் கூட விடுவிக்கிறவர். பாவம் உள்ளுக்கு இருந்தால் வியாதியும் தானாகவே வரும். நமக்கு என்ன பாவம் இருக்கோ அதை பொறுத்து வியாதி வரும். பொறாமை என்றால் எலும்புருக்கி அப்படின்னு பைபிள் சொல்லுது. பொறாமை என்றால் எலும்புருக்கி அப்படின்னா ஒவ்வொரு பாவத்து கவலை பட்டா நமக்கு சரீரத்தில் கொடிய வியாதிகள் வரும். மன அழுத்தம் கவலை இருந்துன்னு சொன்னால் அதனால கேன்சர் கூட வரும். அதனால கவலைப்படக்கூடாது. பொறாமை எரிச்சல் இருக்கும்னு சொன்னால் அது நம்ம சரீரத்தில் இன்னும் பல விதமான வியாதிகளை. கோபம் அதிகமாக படுறவங்களுக்கு ப்ரெஷர் தானாக வந்துடும். அதிகமாக டென்ஷன் பட்டு பாருங்க, ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அப்படினால பாவத்துக்கும் சரீர ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தம் உண்டு. அதனால பாவத்திலிருந்தும் நம்மை விடுவிப்பார், சாபத்திலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிப்பார், வியாதியிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிப்பார். எப்போ? அவரிடத்தில் வாஞ்சையா இருக்கும் பொழுது. கரங்களை வசைத்து கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பேன். எது நமக்கு திருப்தியை கொடுக்கிறது? பாவத்திலிருந்து கிடைக்கிற விடுதலை
நமக்கு நீடித்த வாழ்வையும் நீடித்த திருப்தியான வாழ்வை தருகிறது. ரட்சிப்பை கடைசியை கர்த்தர் நமக்கு காண்பிப்பார். நம்ம நித்திய நரகத்தை தப்பி என்ன செய்வோம்? பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேருவோம். அதாவது பாவத்தில் விடுதலை தான் நமக்கு நீடித்த வாழ்வையும் திருப்தியான வாழ்வையும் ரட்சிப்பின் வாழ்வையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே இரண்டாவது என்ன பார்க்கிறோம்? அவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அறிந்து கொள்கிற அறிவு, the knowledge of his name, அவருடைய நாமத்தை அறிந்து கொள்கிறதான அறிவு. அப்ப அந்த நாமத்தை அறிந்து கொள்கிறதான அறிவு நமக்கு எவ்வளவு இருக்கிறதோ, அறிய 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 ஆண்டவரை நம்ம எவ்வளவு அறிந்து கொள்கிறோமோ அதை அறிய அறிய கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? நம்மை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அவரை நம்ம இன்னுமும்மை அறியணுமே, இன்னுமும்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ஆண்டவரோடு நம்ம கிட்டி சேர சேர சேரத்தான் அவரை நிறைய அறிந்து கொள்ள முடியும். என்ன சொன்னேன்? அவர்கிட்ட நம்ம கிட்ட போக 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 தான், நெருங்கி வாழும்போது தான் அவரை நல்லா அறிந்து கொள்ள முடியும். தாவீது தான் சொல்றான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன். அப்போ எப்படி ஒரு ஆளோடு நெருங்கமாக போக 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 தான் அவங்கள அறிந்து கொள்ள முடியும். மேடையில் என்ன பார்க்கும்போது என்ன குறித்து அறிகிற அறிவுங்கிறது வேற. ஆனால் என் கூடவே 24 hours இருந்து எப்போவுமே ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்க அறிந்து கொள்கிற அறிவுங்கிறது வேற. எப்போ கோபம் வரும், எப்போ எப்போ எப்படி என்ன இவர் நல்லது கெட்டது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? நம்ம அதனால தான் எங்கேயுமே கிட்ட யாரும் நெருக்கமாக போக மாட்டோம். ரொம்ப அழுகமாக கிட்ட போயிட்டா நம்ம தப்பு எல்லாமே வெளிப்பட்டுரும், தெரிஞ்சுக்குவாங்க. அதனால ரொம்ப சொல்கிறவங்களுக்கு புரியுதா புரியலையா? இப்போ இந்த லவ் பண்ணுறதான பிள்ளைங்களை பாருங்கள், ஐ லவ் யூ, அப்புறம் உனக்கு நிறைய எமோஜியெல்லாம் போட்டு கூட என்ன செய்வாங்க, இந்த லவ்வர்ஸ் என்ன செய்வான், அவன் முத்தமெல்லாம் நிறைய முத்தமெல்லாம் போட்டு எமோஜி அனுப்பலாம். தூரத்துக்கு போது நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறீங்க, ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறீங்க, அப்படி இப்படின்னு நிறைய பேசலாம். இவன் என்ன பண்ணுவான்னா, இவன் பேசுறது வாயில தான் அந்த அன்பு இருக்கும். இவன் வாழ்க்கையில் இருக்கிற வேற இன்னரில் இருக்கிற காரியங்கள், பலவீனம், தவறு, குறைபாடுகள், இவனுடைய மனுஷிகம் ஒன்றும் அந்த பிள்ளைக்கு தெரியாது. அது மாதிரி அந்த பிள்ளைக்கும் என்னன்னா பிள்ளையுடைய தவறுகளும் இவனுக்கு தெரியவே தெரியாது. இவங்க ஃபோனில் பேசுகிற சமயம் என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணுமோ அவாய்ட் பண்ணிடுவாங்க. நல்லவங்க போல் என்ன செய்வாங்க, நயமாக பேசுவாங்க. பேசும்போது எப்படா கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொர்க்கத்தையே அனுபவிக்க போகிறோம் அப்படின்னு கல்யாணம் பண்ணி வீட்டில் கொண்டு வந்த பிற்பாடு தான் இப்போ முகமூடி கலற்றப்படுகிறது. இப்போ இங்கே முகமூடி போட்டு இருக்க முடியுமா? மேக்சிமம் ஆனால் ஒரு நாள் இருக்கலாம், ஒரு நாள் என்ன செய்யலாம் நல்லவங்க போல் அப்படியே நடிச்சு. அதுக்கு பிறகு ஒரிஜினல் டாக், ஒரிஜினலான அந்த வார்த்தைகள். அதுக்கு பிறகு என்ன செய்வார், அதுக்கு முன்னால் ரொம்ப அப்படியே ஸ்டாண்டர்டாக ரொம்ப அப்படியே பேசினதெல்லாம் அப்புறம் பேசிகிட்டு இருக்க முடியுமா? அப்புறம் கேஷுவல் டாக் வந்துடும், கேஷுவல் பிஹேவியர் வந்துடும். அப்படி வர்ற சமயத்தில் அட பாவி எல்லாம் மறைச்சி வச்சுருந்தியாக்கும், நான் இன்னும் ரொம்ப புனிதமானவள் நினச்சனே, புனிதவதின்னு நினச்சனே, இவ்வளவு காரியங்கள் ஒன்று இவ்வளவு சரியில்லையே இவ அப்படிங்கிறது வரும். அதுக்கு முன்னால் எப்போவுமே சிரிச்ச முகம். ஆனால் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்த ஒருபாடு ஏதோ அபூர்வமாக தான் அத்தி பூத்தது மாதிரி தான் சிரிப்பு வருது. மீது நேரமெல்லாம் சுடு சுடு சுடுன்னு எரிஞ்சு விழுறான். சில சமயத்தில் எனக்கு கரண்டியெல்லாம் பறக்குது. இதெல்லாம் ஃபோனில் பேசும்போது பறந்துதா? பறக்கலை. ஏதோ பார்க்கில் உட்காந்து நீ கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது பறந்துதா? அங்கே கரண்டி இல்லையே, அங்கே ஒன்றுமே இல்லையே, பிரச்சனையே இல்லையே. ஆகவே அதெல்லாம் அங்கே அன்பு எல்லாமே அன்பாக தான் தெரிஞ்சது. இப்போ தான் வம்பு தெரியுது இல்லையா? அப்போ நெருங்கணும், கிட்டி சேரும்போது தான் தெரியும். ஆனால் நம்முடைய மணவாளனான இயேசு கிறிஸ்துவோடு நெருங்க 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 அவருடைய அன்பு எவ்வளவு ஆழம்ங்கிறது தெரியும், அவருடைய கிருபை எவ்வளவு பெரிதுங்கிறது தெரியும், அவருடைய இரக்கம் எவ்வளவு பெரிதுங்கிறது தெரியும், அவருடைய எவ்வளவு பெரிய பரிசுத்தருங்கிறது தெரியும், அவருடைய குணாதிசயங்கள் அவரோட சாந்தமுள்ளவருங்கிறது தெரியும், அவர் எவ்வளவு சாந்தமாக இருக்கிறாரு அப்படிங்கிறது, அவர் நமக்கு செய்கிறதான எவ்வளவு நன்மை செய்கிற தெய்வன்ங்கிறது நமக்கு தெரியும். இப்படி எல்லாம் அவருடைய குணாதிசயங்களை அவருடைய காரியங்களை நம்ம தெரிந்து கொள்வோம்.
தெரிந்து கொள்ள நமக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால் அன்பும் பெருகிறது. கர்த்தர் மகிமைப்படுத்தால். அல்லேலூயா. அறிவு பெருகும் பொழுது ஆண்டவர் மேல அன்பும் என்ன செய்கிறது? பெருகிறது. என்ன அறிவு? அவர் எனக்கு நல்ல நண்பராக இருக்கிறார், அவர் என் மணவாளனாக இருக்கிறார், அவரை குறித்து நமக்கு உள்ளதான அறிவுகள் என்கிறது எல்லா நிலைமையிலும் நம்முடைய நாமத்தை குறித்த அறிவு என்பது நமக்கு உண்டாகும் பொழுது நமக்கு மிகுந்த என்ன உண்டாகும் என்று சொன்னால் ஒரு செக்யூரிட்டி கிடைக்கும். செக்யூர்டு ஃபீலிங். யாரை கேட்டாலும் என்னன்னா இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனியில் ஓனர் இருக்கிறாரு. அந்த ஓனர் இப்போ இல்லைன்னா வயசாகுது, அவர் போயிட்டார்னா இல்லைன்னா அடுத்தவன் மகன் வரும். ஆனாலும் மகன் வந்தா அது எப்படி நமக்கு இந்த கம்பெனி நடத்த போறான்னு தெரியலையே, இருக்குமா இருக்காதா? அந்த ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். இந்த இன்செக்யூரிட்டிங்கிறது எப்போ இருந்து ஆரம்பிக்க தெரியுமா? குழந்தை பிறந்த பிற்பாடு இந்த குழந்தை அம்மா கிட்ட இருக்கும். அம்மா பக்கத்தில் போகிறது வரை அழுதுட்டு இருக்கிற குழந்தை பக்கத்தில் போன உடனே அழுகை என்ன செய்யும்? நிறுத்திவிடும். ஆனால் அதே வேளையில் அந்த குழந்தைய நீங்கள் வேற யாராவது தெரியாத ஒரு நபர் நீங்கள் எடுத்து பாருங்க, அழ ஆரம்பிக்கும், கத்த ஆரம்பிக்கும், பயப்படும். ஏன்? அம்மாவுக்கு இவ்வளோ வாங்கின உடனே செக்யூர்டாக ஃபீல் பண்ணும், பாதுகாப்பாக இருக்கிறது. அப்போ குழந்தைக்கே என்னென்னா அந்த ஒரு பாதுகாப்பின்மைங்கிற உணர்வு அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. அதே போல் கல்யாணம்னு ஒரு சமயம் வர்ற சமயத்தில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க பொண்ணுக்கு. மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி விடணும். 23 வயசாச்சு. பொண்ணு என்ன சொல்கிறா? என்ன ரொம்ப என்ன அவசரமாக, என்ன சீக்கிரமாக என்ன அனுப்பிவிடணும்னு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறான். இன்னும் ஒரு 2 வயசு கூட போகட்டும், 25 பண்ணா போதும். அம்மா 25 ஆச்சுதாம்மா. என்ன உங்களுக்கு ரொம்ப அவசரமா? உங்கள் வீட்டில் இருக்க உங்களுக்கு பாரமாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா? இன்னும் 2 வருஷம் போகட்டும். ஆனால் சொல்லி அப்படியே இருந்துருவான். ஏன்னா அவங்களுக்கு அப்பாவுடைய அம்மாவுடைய அந்த பாதுகாப்பில் இருப்பது என்பது பழகிவிட்டது. அப்பா வீட்டில் இருக்கிறது, அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஃபாதர் பாடுற மாதிரி என்னென்னா அப்பா வீட்டில் அம்மா வீட்டில் இருக்கிறதுங்கிறது ஒரு ப்ரொடெக்டிவ் பிளேஸ். என்ன பண்ணாலும் சரி அப்பாவும் பெருசாக கண்டுக்க மாட்டார், அம்மாவும் என்ன செய்வாங்க, வேலை செய்யாட்டாலும் சோறு போடுவாங்க. அது ஒரு ப்ரொடெக்டடாக இருக்கிற ஒரு இடத்துல இருந்து இப்போ கல்யாணம்னு வரும்போது மாமியார் எப்படிப்பட்டவளாக இருக்கிற போகிறாளோ, மாமனார் என்ன பண்ண போகிறானோ, கட்ட போகிறதான புருஷன் எப்படி இருப்பானோ, அப்படிங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி பெண்களுக்கு வருமா வராதா? கல்யாணம் பண்ணி விட்ட பாடு அடுத்த நாள் அவங்க நல்லா அப்பாவா வந்து கேட்பார், எப்படிம்மா புருஷன் எப்படி, நல்லா அவர் அன்பா இருந்தாரா, எப்படிங்க மாமியார் இப்படி நல்லா பார்த்துக்கிட்டாங்களா? அவன் பொண்ணு சொல்லுவான், ஆமாம் அம்மா மாதிரியே அம்மாவோட ரொம்ப நல்லா அன்பா பார்த்துக்கிட்டாங்க. அப்போ பொண்ணை கட்டி கொடுத்த அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? அவர் ரொம்ப செக்யூர்டாக அவரும் ஃபீல் பண்ணுவார். பரவாயில்ல, நல்ல மாப்பிள்ளைகிட்ட கொடுத்துருக்குறேன், நல்ல மாப்பிள்ளை, அதே போல் நல்ல மாமியார், நல்ல மாமனார் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவார். கல்யாணத்துக்கு அப்படி வருது பாருங்க. அதுக்கு பிறகு இப்போ என்னன்னா பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அடுத்த லெவலில் பையன் வளர்ந்த பிற்பாடு இப்போ பண்ணி வச்சா நாளைக்கு வரப்போகிறவ நம்மளை எப்படி வச்சிருப்பான், கடைசி காலத்தில் நமக்கு ஏதாவது கஞ்சி ஊற்றுவாளா அப்படிங்கிற ஒரு செக்யூரிட்டி, ஒரு இன்செக்யூரிட்டி வருது. அதனால தான் என்ன பாருங்க, மாமியார் மருமகள் பிரச்சனை வர்றதுக்கு காரணம், மாமியார் பிரச்சனை வர காரணம் இன்செக்யூரிட்டி தான். என்ன, அவகிட்டயே நீ பேசிகிட்டு இருக்கணுமா? சும்மா அவள்கிட்டயே பேசிகிட்டே இருக்கிறேன், எப்பவும் அவளையே கூட்டிகிட்டு போகிற, பின்ன உன்னையே கூட்டிகிட்டு போவாங்க, கல்யாணம் பண்ணியாச்சு அவளை தானே கூட்டிகிட்டு போக முடியும். அதனால் அந்த விதமான அப்புறம் சும்மா பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. என்ன பேசுகிறாங்க, என்னை பற்றி ஏதாவது பேசுகிறாங்களா, ஏதோ போட்டு கொடுத்துருவாளோ, இவன் தலையண மந்திரம் இப்படின்னு எல்லாம் வர காரணம் என்ன? ஒரு இன்செக்யூரிட்டி இல்லை, அந்த பொசசிவ்னஸ், இன்செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து தான் பிரச்சனை ஏற்படுத்துது. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டு 10000 பாட்டே பாடிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் ராஜாவாக இருக்கிறார் இல்லையா, அவர் ராஜாவாக இருக்கிறாரு, அட்லீஸ்ட் 50-50 கொடுத்துருக்கணும். இவர் தாவீது இப்போ தானே வந்திருக்கிறாரு, இப்போ வந்தவர் இவர் இன்னைக்கு 10000 ஏதோ ஒன்றும் இல்லை செஞ்சுட்டார். ஆனால் சவுல் நிரந்தரமான ராஜாவாச்சுதே அப்படிங்கிற நினச்சி என்ன கிரெடிட் என்னென்னா அந்த இடத்துல 2 பேரும் சமமாக நினச்சிருங்க. அவங்க சவுலும்
அவர் நல்லவர் தான், நல்லா பண்ணுவார், இன்னைக்கு இவர் ஒரு வெற்றி பெற்றிருக்கிறாரு அப்படின்னு அந்த நேரத்துக்கு கிரெடிட் கொடுத்து கை தட்டி இருக்கணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இவனை டவுன் பண்ணியிருக்கவே கூடாது. அங்கே தான் பிரச்சனையே வந்தது. அப்போ சவுலுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி என்ன செய்தது வந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால எங்கேயுமே இன்செக்யூரிட்டி வரும், ஒரு பய உணர்வுங்கிறது எல்லா இடத்துலையுமே வரத்தான் செய்யும். நம்ம கடைக்கு எதிர்கடை ஒருத்தன் போட்டான் வச்சுக்கிங்க, ஏத்தால இப்போ ஒரு பெரிய போர்டில் போட்டான், பெரிய போர்டில் போட்டு பெரிய டெக்கரேட்லாம் போட்டு ஒரு கடை போட்டான், உடனே நமக்கு என்ன வரும், ஒரு இன்செக்யூரிட்டி வரும். அப்படி வரக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், அதை விட பெரிய போர்டு வச்சிடணும். கர்த்தர் மகிமைப்படுத்தல, நீ பெரிய போர்டு வச்சு நானும் கொஞ்சம் சமமாக வச்சுக்கிறேன், இல்லை பெரிய போர்டாக வச்சுக்கிறேன், இல்லை நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறேன், என்னுடைய கடையை கொஞ்சம் கூட நான் நல்ல டெவலப் பண்ணுறேன், இனி நான் கடையில் போடுறத நல்ல அந்த செஃப் எல்லாரையும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி எல்லாம் சரி கஸ்டமர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணணும்னு சொல்லி நல்ல தன்னை டெவலப் பண்ணி கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அதுதான் நம்ம செய்யணும். பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பாதுகாப்பற்ற உணர்வை நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதே வேளை நமக்கு போட்டியாளர் என்று ஒரு வருகிற சமயத்தில் நம்ம அவங்களோட பெட்டராக நம்ம செய்யணும், நல்லா நம்ம வளர்த்தி கொள்ள வேண்டும் என்று we need to update our talents. நம்முடைய தாளந்துகளை நம்முடைய திறமைகளை நாம் வளர்த்து கொள்வதற்கு கவனமாக இருந்தால் போதும். சத்தமாக கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா, நல்ல கையில சேர்த்து கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. ஆகவே அவரை பற்றிய அறிவு நமக்கு என்ன செய்யும்னா நமக்கு பாதுகாப்பான உணர்வை தரக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு என் ஆண்டவரை தெரியும், எனக்கு என் ஆண்டவரை தெரியும், என் தேவனை கைவிடவே மாட்டார், என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் என்னை கைவிடவே மாட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னாரு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ வாய்க்காதே போகும் என்று சொன்னாரு. அப்படினால நான் அவரை அறிந்திருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான். பாருங்கள், இதுமா விசுவாசித்து இன்னார் என்று அறிவேன், எனக்கு என் ஆண்டவரை பற்றி தெரியும். என் சத்துருக்கும் போது அவர் பந்தி என்ன செய்வார், ஒரு ஆயத்தப்படுத்திய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர், அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அவர் நீதியின் பாதையில் நடத்துவார், அவர் நான் ஒன்று குறைவுபடாது, தாட்சி அடையவே மாட்டேன், மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, மரண காலத்தில் வந்தாலும் வயதான காலத்திலையும் என் ஆண்டவனை கைவிடவே மாட்டார், அவரை அறிந்திருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரிந்த சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், மரண பரியந்தம் உன்னை நடத்துவேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறாரு. அவருடைய வாக்கு தத்தங்களை அறிகிற அறிவு, அவரை சத்தியத்தை அறிகிற அறிவு, அவரை அறிந்து கொள்ளணும்னா என்ன செய்யணும், அதாவது ஜீசஸ் ஃபிலிம் பார்த்தா போதும், டெய்லி கொஞ்ச நேரம் என்ன செய்யணும், ஜீசஸ் ஃபிலிம் பார்த்தா போதும், நமக்கு அறிவு பெருகும். அப்படியா? இயேசு கிறிஸ்துவ நம்முடைய ஆண்டவர் அறியணும்னா இந்த பரிசுத்த வேத புத்தகத்தை என்ன செய்யணும், படிக்க வேண்டும். கையில் வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்படின்னா பேதையான என்ன செய்வதில்லை, திசை கெட்டு போவதில்லை. கை வைத்து ஆண்டவரே உம்மை நான் அறியணும்ப்பா, மதியினமெல்லாம் நீங்கணும் ஆண்டவரே, என் புத்தீனமெல்லாம் நீங்க வேண்டும் ஆண்டவரே, நான் புத்தீனமா நான் பேசுறேன், புத்தீனமா நான் நடக்கிறேன், அநேக காரியங்களை ஆண்டவரே நான் மதீனமா முடிவெடுக்கிறேன், அப்படி இல்லாம உம்மை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கேளுங்க. கர்த்தர் அவரை குறித்த அறிவை நமக்கு பெருக பண்ணுவார். அப்போ நமக்கு உயர்ந்து அடைக்கலாம். நான் என்னை யாரும் தொட முடியாது, சத்துரு என்ன செய்ய முடியாது, பிசாசு என் வீட்டுக்குள்ளே வரவே முடியாது. எந்த தீர்க்கதரிசி வந்து சொன்னாலும் நீங்கள் எனக்கு என் ஆண்டவர் தெரியும், அவர் என் வசனம் தெரியும், என் வசனத்தில் இப்படி இருக்கு, ஆகவே நீ சொல்கிற நான் கேட்க மாட்டேன். அவன் சொல்லுவான், உன் வீட்டில் நடுவில் யாரோ பில்லி சூனி வச்சுருக்காங்க, என்ன இல்லைன்னா காம்பவுண்டில் அவனை பில்லி சூனி வச்சுட்டு போயிட்டான், எதையாவது சொல்லி ஏமாத்துவான். அவன் இப்போ இருக்கிற ப்ராஃபெட்னு சொல்லி வரவன் என்ன செய்யாதுங்க, வீட்டில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, உங்கள் வீட்டை கவிழ்த்து போடுவான். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், கள்ள போதர்களுக்கு என்ன செய்யுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். அப்படி பார்க்கும் பொழுது அவரை பற்றி அறிவு என்று சொன்னால் நல்ல போதகர் யாரு, கள்ள போதகர் யாரு என்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியான்னு சொன்னால் இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம அதை பற்றி என்ன செய்யணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் கள்ள போதகர் அப்படிங்கிறது நம்ம பகுத்தறிவு நமக்கு தேவை.
நன்மை என்ன தீமை என்ன, இவர் சரியானவரா கெட்டவரா தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம பகுத்தறிவு நமக்கு இருக்கணும், நமக்கு பகுத்தறிவு இருக்கணும். விசுவாசிகளை பார்த்து எல்லாம் நம்பிடக்கூடாது. சில சமயத்தில் என்னென்னா நம்பி எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அவர் நல்லவர், ரொம்ப தங்கமானவர் அப்படின்னு வீட்டுக்குள்ளே எல்லாரும் ஏற்றக்கூடாது. நல்ல தங்கமான விசுவாசி, அவர் ரொம்ப இனிப்பா பேசுகிறாரு, ரொம்ப பரிசுத்தவான் அப்படின்னு வீட்டில் விட்டுட்டீங்கன்னா வீடு காணாமல் போயிடும், வீடு காணாமல் போயிடும். சில சமயத்தில் பண விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கணும், அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் நாமத்தை குறித்த அறிவு என்று சொன்னால் இதெல்லாமே அதில் வருகிறது. கர்த்தரை மகிமைப்படுத்த அல்லேலூயா. அப்படி நம்ம அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே உம்முடைய அறிவு எனக்கு தாங்கப்பா கேட்கணும், ஒரு நாளும் கேட்கணும். என் ஜனங்கள் அறிவில்லாமல் கெட்டு போகிறார்கள், மாடுத்தன் எஜமானையும் கழுதைத்தன் ஆண்டவன் முன்னணையும் அறியும், என் ஜனமோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் என புரிதல் இல்லை, அறிவில்லை. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். 15ஆம் வசனம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். அப்படின்னு அர்த்தம் என்ன? நம்ம ஜெப வாழ்க்கை, இந்த பிரேயர் லைஃப், நம்ம ஜெபிக்கிற அந்த ஜெபம், என்னை நோக்கி கூப்பிடுவான், ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்தவன் என்ன செய்வேன்? கனப்படுத்துவேன். வியாதி வரும்பொழுது யாரை கூப்பிடணும்? ஃபோன் பண்ணி டாக்டரை கூப்பிடுறதில்ல, முதல்ல ஆண்டவரை கூப்பிடணும். முதல்ல யாரை கூப்பிடக்கூடாது? டாக்டரை கூப்பிடக்கூடாது, முதல்ல ஆண்டவரே என்று ஆண்டவரை நம்ம கூப்பிடணும். நம்ம பிரச்சனைகள் வரும்பொழுது முழங்கால் நின்று கர்த்தரை நோக்கி நம்ம விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். அப்படி நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆபத்தில் அவர் நம்மோடு கூட இருந்தவரை நம்மை தப்புவித்து நம்மை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. யார் ஜெபிக்கிறவங்களா இருக்கிறாங்க நம்ம வாழ்க்கையில், இந்த மூணும் சேர்ந்து இருந்தால் தான் நீடித்த வாழ்வு, திருப்தியான வாழ்வு, ரட்சிப்பின் வாழ்வு. இது மூணு நமக்கு கிடைக்கும். அதான் ரட்சிப்பின் வாழ்வு, நித்திய வாழ்வு. இது மூணு நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். அப்படின்னு என்ன செய்யணும்? முதலாவது நான் சொன்னேன், அவரிடத்தில் வாஞ்சையா இருக்க வேண்டும். ரெண்டாவது என்ன சொன்னேன்? அவர் நாமத்தை அறிந்து கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்பர் 3, நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவரை நோக்கி கூப்பிடும்போது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடணும். எது கூப்பிடணும்? அவர் அறிவிப்பேங்கிறார். அப்போ ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள, வேதத்தினுடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ள, அதுக்காக அவரை நோக்கி கூப்பிடணும். பரலோகத்தின் காரியங்களை அறிந்து கொள்ள நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆபத்தில் அவர் நம்மை காக்கும்படியாய் அவரை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டும்? கூப்பிட வேண்டும். எதிரி நமக்கு சத்துரு வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவ்விதமாய் நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவம் நமக்கு தேவையா இருக்கிறது. ஜெபிக்கிறதான ஒரு அனுபவம் நமக்கு தேவை. ஜெப வாழ்க்கை யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு கர்த்தர் திருப்தியான ஒரு வாழ்வை தருவார். ஆண்டவர் நீடித்த வாழ்வை அவர் தருவார். தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஓ ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று, இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று, இன்னல் துன்ப நேரத்திலும்
என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கைகளை வைத்து எல்லாம் சொல்லுமா. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தாமதன்பை கண்டடைந்தே அடுத்தது சரணம் சமூகத்திலே. மனமாரமாந்தனிரல்ல மனவேண்டுதல் கேட்டிடும். மனமாரமாந்தனிரல்ல மனவேண்டுதல் கேட்டிடும். எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை அண்டிடுவே. எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை அண்டிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும். என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும். உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. எல்லாம் செய்த சொல்ல என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களுக்கு கூட என்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.